பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தனியார் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாகி வரும் பொன்னி சீரியல்ல கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் வைஷ்ணவி சுந்தர். ஷூட்டிங் ஸ்பாட்ல தனக்கு நடந்த விபத்துக்கள் மற்றும் தன்னுடைய தன்னம்பிக்கையால தான் மீண்டும் சீரியல்ல நடிச்சிட்டு வர்றது குறித்து எமோஷனலா போஸ்ட் போட்டிருக்காங்க. அவரை பலரும் பாராட்டி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க. பொதுவா என்னதான் திறமையும் உழைப்பும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்காமல் அதை பெறுவதற்கு போராடிட்டு தான் இருக்காங்க. அதுபோல ஒருவர் தான் நடிகை வைஷ்ணவி சுந்தர். இவங்க தனியார் தொலைக்காட்சியில ராஜா ராணி அப்படிங்கிற சீரியல்ல சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு பொன்னி சீரியல்ல கதாநாயகியா நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. இந்த சீரியல்ல ஆரம்பத்திலிருந்தே அதிகமான விமர்சனங்களும் வைஷ்ணவிக்கு வந்தது. அதுக்கு காரணம் இந்த சீரியல்ல வைஷ்ணவி எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கிறது தான். ஆனா இந்த சீரியல்ல ஆரம்பத்திலிருந்தே இவர்தான் கதாநாயகியா நடித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல சமீபத்தில் தான் வைஷ்ணவிக்கு திருமணமும் நடந்து முடிஞ்சிருக்கு. நடிகை வைஷ்ணவி தனியார் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வரும் சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்கிற வெற்றியை தான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில இன்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு. காரணம் பொன்னி சீரியல்ல வைஷ்ணவிக்கு அண்ணனா வெற்றி தான் நடிச்சிருந்தாரு. அதுவும் ஒரு சில எபிசோடுகள் மட்டும்தான் இவர் வந்திருந்தாரு. இந்த நிலையில இவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள், விரைவில் திருமணம் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட போது அது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இருவருடைய திருமணமும் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு சீரியல்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க வைஷ்ணவி. ஆனா கடந்த ஒரு சில வாரங்களா வைஷ்ணவி சுந்தர் சீரியல்ல காணல. அதற்கு பதிலா கதை வேறு விதமா பயணித்துக் கொண்டிருக்கு. அப்போது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்விகள் எழுந்து வந்தது. வைஷ்ணவி சீரியல்ல இருந்து விலகிவிட்டாரா அப்படின்னு பலர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு கால் அடிபட்டதால அவரால் தொடர்ந்து சீரியல்ல நடிக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வமான வீடியோ தன்னுடைய இணையதள பக்கத்துல அவங்க பகிர்ந்திருக்காங்க. அதுல ஏற்கனவே ஷூட்டிங் நடைபெறும் போது தன்னுடைய கை, தோள்பட்டை, எலும்பு அடிபட்டது மற்றும் காலில் அடிபட்டது போன்ற வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை அதுல பகிர்ந்திருக்காங்க. அதோடு அந்த பதிவுல தொடர்ந்து சவால்களை எதிர்க்கும் ஒரு துறையில நான் அங்கீகாரத்திற்காக போராடுவது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் சாதிக்க எப்படி ஒரு இடத்தை உருவாக்க முடியும், ஒவ்வொரு பாத்திரமும், ஒவ்வொரு திட்டமும், ஒவ்வொரு பின்னடைவும், ஒவ்வொரு வெற்றியும் தான் நான் கடந்து வந்த பெரிய பயணத்தின் பங்களிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரையில ஒரு பிரகாசமான தருணத்திற்கும் பின்னால் எண்ணற்ற மணி நேர தயாரிப்பு, ஆர்வம் மற்றும் தியாகம் இருக்கின்றன. உறுதி மற்றும் எனக்கு சினிமா மீது இருக்கும் ஆர்வம் ஆகியவைதான் எனக்கு வரும் பிரச்சனைகளை உடைக்க உந்து சக்தியா இருந்துட்டு வருது அப்படின்னு அந்த பதிவுல வைஷ்ணவி குறிப்பிட்டிருக்காங்க. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. குறைவா மதிப்பீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.